அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இந்த விக்டோரியா காயின் வந்துச்சு, ஒரு 50 காயின் வாங்கினேன். அதில் இயர் வாய்ஸாக பிரித்ததில் ஒரு 4, 8, 11 காயின் தான் இயர் வாய்ஸாக இருக்குது. 11 நாணயம். மிச்ச நாணயங்கள் இதில் இருக்கிற வருஷமே தான் இருக்குது. அந்த 11 இயரும் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிறேன். இது ஒரு செட்டுன்னு வைங்களேன், எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. வேறு தனித்தனியாக அதில் இயர் வயசாக வேணுன்னா வேறு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதில் விக்டோரியா குயின் அண்ட் விக்டோரியா எம்பரஸ் ரெண்டுமே இருக்குது. 1862 இது. இந்த பக்கம் குயின் இருப்பாங்க, குயின் விக்டோரியா குயின். யூஎன்சின்லாம் சொல்ல முடியாது. நல்ல காயின் அவ்வளோதான். இயர் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு 150 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 1962, இப்போ 2025. இந்த அளவுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது விக்டோரியா எம்பரஸ்ஸு. இது 1 பைசாவில் பாதி, அரை பைசா, 1/2 பைஸ் அல்லது பீஸ். 1/2 பீஸ், அரை துட்டு. இது 1897 ரேர் காயின். இது அதில் எல்லா வருஷமும் எல்லா நாணயமும் ரேர் தான். விக்டோரியா எம்பரஸ் இது கொஞ்சம் தேஞ்சிருக்கு. 1881. ஆயிரத்தி 889 மாதிரி இருக்குது. இது இருக்கட்டும், ஒரு பக்கமாக இருக்கட்டும். அது விக்டோரியா எம்பரஸ் கொஞ்சம் ரேர் காயின் நினச்சி வாங்க, எல்லாம் வாங்கியிருக்க மாட்டேன். 1898, 97 வச்சோன்னா அதுக்கடுத்து 98. இது 1888, 1888. 1888 கிடையாது. இது 1888, 98ன்னு தெரியும் மட்டுக்கு வருங்க. ஆயிரத்தி 1899. லாஸ்ட் இருக்க ரெண்டுமே 99. 97, 98, 99 அங்கே வச்சுட்டேன். இது ஒரு நாணயம். 1901 கடைசியில் ஓட்டம். 900 வந்துருச்சுல. 19ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு, 20ஆம் நூற்றாண்டு வந்துருச்சு. இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டு. 1/2, 1890 இங்கே இருக்கட்டும். ஆயிரத்தி 1895. 95 யார் எம்பரஸ் இருப்பாங்க. 95. இது ரொம்ப ஃபுல் கண்டிஷனாக இருக்குது. நல்ல பூவுகள்லாம் எல்லாம் அழகாக தெளிவாக தெரியுது. 2 டாட் வர 2 சைடு இருக்குது. இவங்க விக்டோரியா எம்பரஸ். 95. அதுக்கு அடுத்து ஒன்று விக்டோரியா எம்பரஸ்ஸு. எழுத்துக்கள்லாம் தெளிவாக இருக்குது. வருஷம் 1800 இந்த வாரேன் 99. அது ராஸ் ரெண்டுமே 8 கிடையாது. 2வது நம்பர் மட்டும்தான் 8, 3வது 4வதும் 99. ஏற்கனவே 99 அங்கே இருக்குது. அது பிரிண்ட் சரியாக தெரியலன்னு சொல்லி வேறு இன்னொன்று எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கு. 1892. இது 62, இது 92. ஃபோல்டர் போட்டு இயர்லாம் எழுதி கொடுத்துருவேன், இப்படியே தர மாட்டேன். 1887, 82, 90. இது 87, 90. இதை மட்டும் துரு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வேறு வச்சுக்கலாம். இதில் 95,
90, 90க்கு அடுத்து 92 வைக்கலாம். 92, 95, 97, 98, 99, 901. அவ்வளோதான். 10 காயின் இருக்குன்னு நினைக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 4, 8, 9. இங்கே 2 நாணயம் இருக்குது. ஒன்று தானே நான் அந்த இது பிரிண்ட் சரின்னு எடுத்து வச்சேன். 1899 வச்சுட்டோம். இது இப்போ அந்த நம்பரு வருஷம் சரியாக தெரியாமல் வச்சுருக்கேன். இதுவும் 1899 தான். இயர் தெளிவாக தெரியலை. ஆயிரத்தி 1881 மாதிரி இது. 1881. இந்த பக்கம் விக்டோரியா எம்ப்ரஸ். ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டால் அதை கொடுத்துடலாம். ஆயிரத்தி 1899 வச்சுட்டேன். இது ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு விலை, அந்த ஈயரை பொறுத்து கூடுது குறையுது. இப்போ இந்த 862 மட்டும் பார்த்தேன். 1862 மட்டும் 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை இது விலை போகின்றது அப்படின்னு அந்த இதில் விவரம் இருக்குது. நம்ம கொடுக்குறது இது ஒன்று ஏற்றி இறக்க முடியாது. ஒன்று எல்லாமே 600 ரூபாய்க்கு மேலே 800 ரூபா வரைக்கும் கொடுக்காங்க. இதை நம்ம ஒரு நாணயம் 250 ரூபான்னு கொடுக்கும். 250 rupees ஒரு நாணயம் 250 ரூபான்னு. இந்த ஒரு செட்டு மட்டும் இந்த 4, 8, 9 காயின் மொத்தமாக தான் தருவேன். இதில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தை நான் தரமாட்டேன். அப்படி ஒரு வருஷத்தை நீங்கள் வாங்கணும்னா அந்த 600 to 800 ரேட் நீங்கள் கொடுக்கணும். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு காயின் வெறும் 250 ரூபா ரேட்டு. இது நான் விபூதி வச்சு தேய்ச்சி கொஞ்சம் நான் பாலிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் கெமிக்கலில் போட மாட்டேன். எவ்வளோ தான் கருப்பாக இருந்தாலும் விபூதி வச்சு விரல் வலிக்க தேய்ச்சி அந்த ஈயர்லாம் தெரிஞ்ச மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அப்படி தேய்க்கக்கூடாது சார். அப்படியே பியூராகவே அந்த எப்படி கிடச்சதோ அப்படி தான் வேணும்னு சொன்னால் இந்த இருக்குது. நீங்கள் வாங்கி எப்படி க்ளீன் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் அது மாதிரி எல்லா வருஷமும் இருக்குது. ஆனால் மறுபடியும் நான் க்ளீன் பண்ணாதனால அதை எடுத்து வைக்கலை. ஆனால் மேக்ஸிமம் 1862 இருக்குது ஒரு நாணயம். ஒரு 250 ரூபா. நீங்கள் க்ளீன் பண்ணால் தான் அந்த ஈயர் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா ஒரு 150 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம் அந்த 1862 இருக்கா. நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. நான் க்ளீன் பண்ண வச்சு வருஷம்லாம் தெளிவாக தெரியாத மாதிரி வச்சுருக்கதா இருந்தால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு. இது என்ன, இதை தேய்ச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகும் ஒரு காயினுக்கு. காசு கொடுத்து எதுவும் பாலிஷ் பண்ண போகிறதில்ல. சும்மா விபூதி வச்சு லேசாக இந்த கருப்பு மட்டும் எடுத்து கொடுவேன். நீங்கள் தேய்க்காத நாணயமே எனக்கு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து எடுத்து கொடுத்துருவேன். 1862 இதெல்லாம் வருஷங்கள்லாம் ராணிகள் ரொம்ப தெளிவாக தெரிவாங்க. 62 இது இப்படி இருக்கட்டும், இப்படியே கொடுங்க அப்படி சொன்னால் நான் இப்படியே கொடுத்துருவேன். 1/2 வெரி 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 ரேர். நீங்கள் காசு கொடுத்தாலுமே இவ்வளோ கண்டிஷனில் நீங்கள் வாங்க முடியாது, கிடைக்காது. நீங்கள் தேடி தேடி பிடிச்சி அலையணும். நான் உங்களுக்கு மிகவும் எளிதான முறையில் உங்கள் வீட்டில் உங்கள் கையில் சேர்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருவேன். இல்லை ஏதாவது ஒரு நாணயம் மட்டும் நினைவுக்கு போதும்னு சொன்னாலும் நீங்கள் வாங்குங்க. இந்த ஒரு செட்டு இருக்கட்டும் சார், இது எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கட்டும்னு சொன்னாலும் இது நீங்கள் வாங்கிக்கோங்க. வெரி வெரி ரேர். இது உள்ளே இன்னும் 1200 ரூபா 2000 ரூபாய்க்கு உள்ள நாணயங்கள்லாம் வச்சுருக்கேன். இது உள்ளே அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்னோம்னா அதுக்கு தனி ரேட்டு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால் ஒரு செட்டாக எடுத்து வச்சேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே நான் ஃபோல்டர் போட்டு தான் தருவேன். இயற்கையில் எழுதி தருவேன். மின்ட்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக செட் பண்ணி அந்த விக்டோரியா காயினுங்கிற ஒரு ஆல்பம் வச்சுருக்கேன். அதில் நான் வச்சுருவேன். இதில்
இது வெரி வெரி ரேர் கலெக்ஷன். போக போக இதனோட ரேட் வந்து அதிகமான முறையில் ஏறிக்கிட்டே போகும். அப்படி ஏறினாலும் உங்களுக்கு இவ்வளோ தெளிவான நாணயங்கள் கிடைக்கிறது கஷ்டம். இது என்னது 1893 95 வரும். 95 இதில் வந்து 95 ஏற்கனவே நான் வச்சுருக்கேன், அதனால் இதை வைக்கலை. இதில் உள்ள எல்லா வருஷமும் இதுலேயும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதில் இருக்கிற வருஷங்களில் நான் தருவேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நாணயங்கள். காயின் கலெக்டிங்கில் வந்து விக்டோரியா குயினும் விக்டோரியா எம்பரஸும் ரெண்டும் முக்கியமான நாணயங்கள். முக்கியமான நாணயங்களில் வெள்ளி நாணயங்கள் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் அதுவும் இப்போ ரேட்டெலாம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, வாங்க முடியல. காப்பர் நிக்கையில் 1/4 1/2லாம் இருக்குது. காலண்ணா அரையணாலாம் இருக்குது. உரணா கிடையாது, 2 அண்ணா கிடையாது. 2 அண்ணா வெள்ளியில் இருக்குது, மற்றபடி காப்பர் நிக்கல் இதுலையும் கிடையாது. இது 1/2 பைசா, அரை பைசா, வெரி வெரி ரேர். இதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்த 5 புக்கில் 2 புக்கு இருக்குது. இதில் போட்டிருக்க ரேட்டு ஃபுல்லாக ஒரிஜினல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஒரு குத்து மதிப்பாக தான் அவங்க போட்டிருப்பாங்க. என்ன சார் புக்கில் இப்படி போட்டிருக்கலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆனால் A to Z பிரிண்ட் சூப்பராக நல்ல பேப்பராக வச்சுருக்காங்க. என்கிட்ட 2 புக்கு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிடணும். ஒரு நாணயம் என்ன மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டா, மும்பை மின்ட்டா, கொல்கட்டா மின்ட்டா, அல்லது நொய்டா மின்ட்டா, அல்லது கொரியன் மின்ட்டா, அல்லது லண்டன் மின்ட்டா, அல்லது மாஸ்கோ மின்ட்டா, இதுமாதிரி ஃபாரின் மின்ட்டு நிறையா இருக்குது. அந்த மாதிரி சியோல் மின்ட்டா, இப்படி அந்த மின்ட்டுகளை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிடலாம். அப்போ அது குத்து மதிப்பு அது என்ன ரேட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டையும் விட மூணாவது, இது வந்து இந்த நாணயம் வந்து காமன் நாணயமா, கேர்ஸா, அல்லது ரேரா, அல்லது வெரி ரேரா. இந்த ஐட்டம்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த நாணயத்தை வந்து 3 ஐட்டமாக தான் அவங்க பிரிச்சுருக்காங்க. காமன் எஸ் போட்டிருப்பாங்க, கேர்ஸு ஆர் போட்டிருப்பாங்க, ரேர் 3 தான் பிரிச்சுருக்காங்க அவங்க. வெரி ரேர்னால் ரேட்டு பக்கத்தில் வந்து எக்ஸாக போட்டிருப்பாங்க, எத்தனை ரூபான்னு போட்டிருக்க மாட்டாங்க. அது விலை மதிக்க முடியாத நாணயங்கள், எத்தனை ரூபாய்க்குலாம் போகலாம். அப்புறம் உலோகத்தை தெரிஞ்சுக்கலாம். உலோகம் காப்பரா, காப்பர் நிக்கலா, எஃப்எஸ்எஸ்ஸா, கோல்டா அப்படிங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதனோட டயாமீட்டர் தெரிஞ்சுக்கலாம். டயாமீட்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் அதனோட திக்னஸ், எடை தெரிஞ்சுக்கலாம், எடை, வெயிட்டு. அப்புறம் முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, மின்ட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி 1835 இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்போ இருந்து 2025 வரைக்கும் அனைத்து விதமான நாணயங்களையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எது காமன் அப்படின்னு தெரிஞ்சு அதை 1-2 வச்சுட்டு பாக்கி தள்ளி விட்டுடலாம். எது ஸ்கேர்ஸுங்கிறத நீங்கள் எடுத்து வச்சு 1 வருஷம் 2 வருஷம் கழித்து விற்கலாம். எது ரேருங்கிறத நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சு நல்ல விலைக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இந்த புத்தகம் இருக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் போட்டிருக்க ரேட்டு 100% கரெக்டு, அந்த விலைக்கெலாம் வாங்குவாங்க, நீங்கள் அந்த விலைக்கெலாம் கொடுக்கலாம்னு சொல்லி நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் சொல்லுவேன். கரெக்டாக தான் நீங்கள் கேட்கணும். இன்னும் உண்மையை தான் சொல்லக்கூடிய சமயம் அது அப்படி தான் பேச முடியும். என்ன, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது வந்து நான் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். ஆனால் ஒரு புக்ஸ் வாங்கினீங்கன்னா 1 வருஷம் மட்டும் இல்லை, நீங்கள் புது நாணயங்களை தவிர அடுத்த வருஷம் வரக்கூடிய நாணயங்களை தவிர நீங்கள் 50 வருஷம்லாம் வச்சுக்கலாம். ஒரு புக்ஸை பழசுலாம் எதுவுமே மாறப்போகிறதே இல்லை. விலை மட்டும்தான் கொஞ்சம் கூடும் குறையுமே தவிர, குறையிறதுக்கு வாய்ப்பில் கூடிக்கிட்டே போகுமே தவிர மற்ற விவரங்கள் ஃபுல்லாக ஒன்று தான். இதில் வந்து ரொம்ப முக்கியமான புக்கு தான். புக்கெலாம் ஒன்றும் குறையலாம் சொல்ல முடியாது, பேப்பர்ஸ்களை குறை சொல்ல முடியாது. இது வந்து நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டு தரல, இது வந்து ஒரிஜினலாக கம்பெனிலேருந்து நானே வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பேப்பர் ஒன்று ரொம்ப வெரி குட் குவாலிட்டியான பேப்பர், பிரிண்ட்டும் நல்லாயிருக்கும், A to Z எல்லாமே இருக்கும். அதனுடைய விலைகளும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுமாதிரி மின்ட்டு, ஒவ்வொரு மின்ட்டினுடைய இதை போட்டு என்னென்ன மின்ட்டு எந்த இடத்துல இதான் மின்ட்டு போட்டிருப்பாங்க. காமன், ஸ்கேரு, ரேரு, எக்ஸ்ட்ரீம்லி ரேர், அதான் வெரி ரேர். 4 விதமாக பிரிச்சுருக்காங்க. இந்த போடுவாங்க ஃபைனு, வெரி ஃபைனு, எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனு, UNC. இதை பொறுத்து தான் அவங்க போடுவாங்க. போர்ச்சுகீஸ் காயின் சேர்த்து இருக்கும்.
கண்டிப்பாக ஒரு புக்ஸ் நீங்கள் வாங்கணும். ஒரு புக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வருஷம் புக்ஸை மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்போ மொத்தமே 2 புக்ஸ் தான் இருக்குது. இனிமேல் நீங்கள் இதை இன்றைக்கி வேறு எங்கேயும் புக் பண்ண நீங்கள் வாங்கிட்டுலாம் இருக்க முடியாது. நல்ல குட் குவாலிட்டியான புக்கு, பெரிய புக்கு வேணும்னா வாங்கிக்கிடலாம் நீங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் காயின் வாங்குவது கொடுப்பது சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தால் நீங்கள் எனது தொலைபேசிக்கு எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். எனது நம்பரை அதில் நான் கொடுத்துருப்பேன். நான் எடுக்கவில்லை என்றால் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, பேசி அனுப்பிச்சி விடுங்க. சார் இந்த நாணயம் என்கிட்ட இருக்குது, இது ரேரா, வெரி ரேரா, காமனா அல்லது எக்ஸ்ட்ரீம்லி ரேரா, இது நான் வச்சுருக்கட்டுமா இல்லை கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அல்லது என்கிட்ட கொஞ்சம் காயின் இருக்குது, உங்கள்கிட்ட நான் சேல் பண்ண விரும்புகிறேன், எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்கலாம். அல்லது உங்கள்கிட்டருந்து நான் காயின் வாங்க விரும்புகிறேன், என்ன விலைனா தருவீங்க, விலை குறைய வாய்ப்பு இருக்கா, இல்லை இது நல்ல காயினா, ரேர் காயினா, குட் கண்டிஷனா, இதை வாங்கி வச்சால் பின்னால் வந்து நமக்கு உபயோகப்படுமா படாதா அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் சேனலை என்ற முறையை தாண்டி இது வந்து ஒரு நண்பர்களின் குழு. ஏன்னா நாணயம் சேகரிக்க ஒரு மனிதன் ஆரம்பித்து விட்டாலே அவர் நல்ல மனிதன். இவங்க வந்து இதில் தீயவை செய்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இறைவன் செய்ய விட மாட்டான். 99% உங்களை தடுத்துருவான். இதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. ஒரு நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதம் சுற்றினதெல்லாம் உண்டு. நாமளாம் சுற்றிருக்கேன். நான் முகல் காயின்ஸ் வந்து அவுரங்கசீப்பு, ஷாஜஹான், ஷா ஆலம் 2, ஃபருக்சியார் இந்த மாதிரி நாணயங்களை, அக்பர் நாணயத்தில் கையில் வெள்ளி நாணயங்களை வச்சுக்கிட்டு அதில் எழுதியிருக்கிற அந்த பார்சி மொழி தெரியாமல் இது யாரோட நாணயம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு 6 மாதமாக சுற்றிருக்கீங்க அதை. அப்போ இந்த வெப்சைட்டு கிடையாது, அப்போ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, புத்தகங்களும் கிடையாது. அதுக்காண்டி இந்த கண்காட்சி நடக்கிற இடமும் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டும் தொல்லியல் துறையும் அப்புறம் பழங்கால நாணயங்களை சேகரிக்கக்கூடிய மனிதர்களையும் தேடி 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 போய் அவங்கள சந்தித்து அந்த ஒவ்வொரு நாணயத்தை பற்றியும் விவரங்கள் அப்புறம் கண்டுபிடிச்சேன். இப்போ நீங்கள் கூகுளில் போய் கேமராவில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன நாணயமும் வந்துடுது. அப்போ அப்படிலாம் இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அப்படிப்பட்ட வெள்ளி நாணயங்களை அதிகமாக விலை கொடுத்து வாங்கி அதை கண்டுபிடிச்சி அது ஒவ்வொரு சார்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு கிலோவுக்கு இருக்கும். ஒரு 100-150 நாணயங்கள் அதில் வச்சுருக்கேன். அது ஒரு நினைவாக வச்சுருக்கேன். அது கொடுத்துடலாம் ஈஸியாக, ஆனால் வாங்க முடியாது. யாராக இருந்தாலும் முகல் நாணயங்கள், வெள்ளி நாணயங்கள் கிடச்சின்னா ஒரு நாணயமோ 2 நாணயமோ வாங்கி உங்களோட சேவிங்ஸில் வைங்க. அது உங்களுக்கு வரலாறு கூறும் நிச்சயமாக. வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள்.